நம்மளுடைய சகோதரி நம்மளுக்கு வந்து ஒரு மேடம், நல்ல ஒரு போஸ்டிங்கில் நல்ல ஒரு கௌரவமான பதவியில் இருந்து வந்தவங்க, இப்போ ரிட்டையர்டு. இவங்க வந்து ஜோதிடத்துறையில் ரொம்ப ஆர்வம் அதிகம். கடந்த ஒரு 5 வருடங்களாக படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன், படிக்கிறேன்னு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. மேடம் வந்து எங்களுக்கும் ஒரு மாணவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா எங்ககிட்டயும் நிறையா வகுப்புகள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வாங்க மேடம். இவங்களுடைய தமிழ் பார்த்தீங்கன்னா பேச பேச நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது அப்படின்னு ரொம்ப தன்னடக்கமாக இருக்கக்கூடியவங்க தான். வாங்க. ஆரல் நாயகன் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சரி, சர்ப்ரைஸாக அவங்களே சொல்கிறாங்களாமா. ஓகே. சகோதரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல ஏலிசை வல்லவி மேடம், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. வாங்க சகோதரி, வந்து உங்களுடைய பேச்சுக்களை பேசுங்க. ஆரல் நாயகன் அப்படின்னா யார் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. வாங்க வாங்க. அவைக்கு என் பணிவான வணக்கம். மணலை கயிறாக்கி மரப்பட்டையை உடையாக்கி வாழ்ந்தவன் கற்கால மனிதன். அந்த மனித சமூகம் இன்று செவ்வாய் கிரகத்திற்கு குடிபோக எத்தனித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இறப்பையும் பிறப்பையும் பற்றி கணிக்க நாம் தவறிவிடுகிறோம். உலகம் இறைவனுடையதா இல்லை மனிதனுடையதா? இறைவனுடையது என்றால் மனிதனுக்கு இங்கு வேலை இல்லை, இறைவனுடையது என்றால் அங்கு மனிதனுக்கு வேலை இல்லை. இறைவன் கீழ்நோக்கி வருகிறான், மனிதன் மேல் நோக்கி போக எத்தனிக்கின்றான். இருவரும் சங்கமிக்கும் இந்த இடம்தான் உலகம். உலகத்தை தனதாக்கிக் கொள்ள மனித உடல், மனித அறிவு, மனித மனம் அவனுக்கு போதவில்லை. அவனுடைய மனோபலமும் ஆன்ம பலமும் புஜபலமும் தேவைப்படுகின்றது. காதலும் வீரமும் கலந்த காப்பியங்களில் சில நொடிகள் நாம் நினைவு கூற வேண்டுகிறேன். கம்பன் படைத்த பாத்திரங்களில் வீரம் சற்றே வித்தியாசமானது. ராமன் எதிரில் ராவணன் போர்க்களம். மணிமுடி இழந்து, தேர் அழிந்து, படை உடைந்து, குடை அழிந்து, கொடி வீழ்ந்து நிற்கின்றான் ராவணன் தனித்து. ராமன் பார்க்கின்றான் அவனை. ராமனின் கூற்றாக கம்பநாடன் சொல்லுவதை கேளுங்கள். ஆள் ஐய உனக்கு அமைந்தன யாவையும் மாருதம் அறைந்த பூளை ஆயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என்கிறான் ராமபெருமான். இது ராமனின் வீரம். ராமபிரானின் ஆன்மீக வீரத்தை காட்டுகின்றது. கருணை நிறைந்த மனிதாபிமான ஆன்மபலம் குறையாத ராமனின் வீரம். இப்படிப்பட்ட வீரத்தை மனிதனுக்கு நல்குவதே நம் ஆரல் நாயகன் எனும் செவ்வாய் பகவான். நாம் அல்லலுறும்போது நமக்கு கைகாட்டியாயிருப்பது ஜோதிடம். மக்களை வழிநடத்தும் கலங்கரை விளக்கமும் ஜோதிடம்தான். 7 கிரணங்களை கொண்ட இந்த யுத்த கடவுள் அவதரித்ததை பார்ப்போம். அட்சய வருடம் ஆவணி மாதம் பூர நட்சத்திரத்தில் உதிக்கின்றார் நம் செவ்வாய் பகவான். ஆரல் நாயகனின் அருள்நிலையை நாமும் கொஞ்சம் ஆராய்வோம். செவ்வாயின் பிறப்பு. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு சொட்டு விழுகிறது நிலத்தில். நிலத்தில் விழுந்த வியர்வையானது குழந்தையாக மாறுகிறது. பூமித்தாய் எடுத்து காப்பாற்றுகிறாள். இதனால் தான் செவ்வாய் பகவானுக்கும் முருகனுக்கும் சகோதரன் என்ற உறவு வந்ததோ என்று நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது. லிங்க புராணத்தில் அக்கனி தேவனுக்கும் விகேசிக்கும் பிறந்தவன் தான் செவ்வாய் பகவான் என்று கூறுவோரும் உண்டு. இன்னொரு கூற்று, பரத்வாச முனிவர் நதிக்கரையில் நீராடி கொண்டிருக்கிறார். தேவகன்னிகை அங்கு வருகிறாள். வந்த தேவகன்னிகையின் மீது பரத்வாச முனிவர் மோகம் கொள்கிறார். கருத்தரித்த தேவகன்னிகைக்கு பிறந்தவர் நம் செவ்வாய் பகவான் ஆகிறார். தேவகன்னிகை அல்லவா? திருமணம் ஆகாத நிலையில் அவள் தேவலோகத்திற்கு கற்பம் உள்ளவளாக போகும் பொழுது அவளுடைய இழுக்கு வெளிப்படும் என்று பெற்ற குழந்தையை பூமித்தாயிடமே விட்டு போகிறாள். பூமித்தாயால் வளர்க்கப்பட்டவன் தான் நம் பூமிக்காரகனான செவ்வாய் பகவான். செவ்வாயின் இருப்பிடத்தை பற்றி ஆராய்வோம்.
இரும்பு ஆலை, தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை, தீயின் பிழம்பு, விபத்து நடந்த இடம், மரணம் நடந்த இடம், இராணுவ தளம், போர்க்களம், இதிலெல்லாம் நாம் செவ்வாயை பார்க்க முடியும். செவ்வாயின் காரகத்துவங்களை பற்றி சிந்திப்போம். டீக்கடை, மரக்கடை, முடி திருத்துமிடம், சேனாதிபதி, மாவீரன், புரட்சியாளன், காலிமனை, சர்வேயர், தாசில்தார், முறுக்கு மீசை, குருட்டுத்தனம், முரட்டுத்தனமான பேச்சு, ஆண்மை, கணவன், கர்ப்பம், மாந்திரீகம், மாந்திரீக செயல்கள், ஏவல், பில்லி, சூனியம், கராத்தே, கால் உடைத்தல், சிலம்பம், கடுஞ்சொல், விடாமுயற்சி, சிவந்த கண்கள், அடர்ந்த முடி, வாட்டசாட்டமான உருவம். செவ்வாய்க்கிழமை முருகன், வைத்தீஸ்வரன் கோயில், சகோதரக்காரகன், பூமிக்காரகன், பங்காளிகள், பகைவன், பட்டறை, படுக்கையறை, நால்கால் பிராணி, ஆட்டு கிடங்கு, ஆடு வெட்டுமிடம், மண்பானம், மண்பானை, மதுபானம், துவரை, வெல்லம், துவர்ப்பு, வன அலுவலர், வணிகர், வண்டி ஏறுதல், திருடன், கொலையாளி, களவு, சேனை தலைவன், சேனாதிபதி, சேவகன், தந்தை வழி உறவு, விதவையுடன் உறவு, பெண் தொடர்பு, பாலைவனம், பாறை, பிடிவாதம், இடையன், காட்டில் வசித்து திரிபவன், காட்டுவாசிகள், பத்திரகாளி, பவழம், பவழ வியாபாரம், வெடிகுண்டு, பட்டாசு, தீப்பெட்டி, தீ, தீப்பிடித்த இடம், தீப்பட்ட துணிகள், பித்தம், பித்தமான தேகம், பித்தமான நீர், சடுதியில் மரணம், கூட்டு மரணம், விபத்து மரணம், இவையெல்லாம் நம் செவ்வாய் பகவானின் காரகத்துவங்களே. செவ்வாய் பகவானின் குணாதிசயங்களை பற்றி சற்று சிந்திப்போம். பாலினத்தில் அவன் ஆணாகிறான், நிறத்தில் அவன் அடர்ந்த சிவப்பு நிறமாகிறான், குணத்தில் ராட்சசனாகிறான், மலரில் செண்பகமாகிறான், தானியத்தில் அவன் துவரையாகிறான், உலோகத்தில் செம்பாகிறான், நோயில் அவன் பித்தமாகிறான், குணத்தில் அவன் ராட்சசன். சனியின் செவ்வாய் பகவானின் சஞ்சார காலம் ஒரு சில பொழுதுகளில் நோக்கும் பொழுது 1.5 மாதம். அந்த 1.5 மாதம் 6 மாதங்களாக கூட நீட்டிக்கலாம். செவ்வாய் பகவானின் தேவதை முருகன், அதிதேவதை சேத்திரபாலன், சேத்திரம் வைத்தீஸ்வரன் கோயில், மந்திரம் கந்தர் சஷ்டி கவசம், ஸ்ரீ சுக்தம், ஷண்முக கவசம், கனகதாரா ஸ்தோத்திரம். செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலமாகிறார். 4, 7, 8ஆம் பார்வைகள் அவனுக்கு நல்லதல்ல. 3லும் செவ்வாய் நல்லதல்ல. செவ்வாயின் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். செவ்வாய் நட்புடன் இருப்பது சூரியன், சந்திரன், குருவுடன். பகையுடன் இருப்பது ராகு, கேது, புதன் இவர்களுடன். செவ்வாய் பெறும் ஆதிபத்தியத்தை காண்போம். மேஷ லக்னத்தில் லக்னாதிபதியாயும் அட்டமாதிபதியாயும் இருக்கிறான். லக்னத்தில் செவ்வாய் உடல் பலம், துணிச்சல், அரசாங்க உதவியும் கிட்டும் அவனுக்கு, திறம்பட வேலைகளை செய்பவன். ரிஷப லக்னம் கலப்பு பலன்தான், 7ம் 12க்கும் உடையவன். மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் பாவியாகத்தான் இருப்பார், ஏனெனில் 6க்கும் 11க்கும் உடையவர். 3ல் மட்டும் செவ்வாய் லக்னமாக இருந்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது தொழிலில் மேன்மை மட்டும் கிட்டும், ஒரு சில எஞ்சிய பலன்களே கிட்டுகிறது. கடக லக்னத்திற்கு 5க்கும் 10க்கும் உரியவனாகிறான், 2ம் யோக ஆதிபத்தியங்களே. நீச்சஸ்தானமாக இருப்பதாலும் உடல் உறுப்பில் ஏதோனும் குறைகள் நம் காண முடியும் கடக லக்னத்தில். சிம்ம லக்னம் 4ம் 9க்கும் உரியவனாகிறான், சுகாதிபதியும் அவனே, பாக்கியாதிபதியும் அவனே. செவ்வாய் 4க்கும் 9க்கும் உடையவராக வரும் பொழுது 2 ஆதிபத்தியங்களும் யோகமான ஆதிபத்தியங்களாக இருக்கிறது. சிம்ம லக்னத்திற்கு 10ல் செவ்வாய் இருந்தது சற்று சிறப்பு, திக்பலம் அல்லவா. கன்னி லக்னம் 3ம் 8க்கும் உடையவர். 1ல் இருந்தால் கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் தீய பலன்களையே அளிப்பார். எந்த நாளும் கன்னி லக்னத்திற்கு நல்ல பலன் கிட்ட உண்டு என்று யாரும் காண முடியாது. கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்று நாம் கேள்விப்பட்டது உண்டு. 5ல் உச்சம் பெற்றிருந்தாலும் துணிந்தவர், இராணுவம், காவல்துறை போன்ற இடங்களில் அவருக்கு வேலை கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை சுகத்திற்கும் புத்திர பாக்கியத்திற்கும் அங்கு கிஞ்சித்தும் இடமில்லாமல் போகிறது. 11ஆம் இடம் நீச்சமாவதால் அந்த இடத்தில் செவ்வாய் நீச்ச பலன்களை சற்று குறைவாகவே செய்வார். துலா லக்னம் 2க்கும் 7க்கும் உரியவர். துலா லக்னத்தில் 4ல் உச்சமும் 10ல் நீச்சமும் ஆகிறார்.
துலா லக்னத்திற்கு செவ்வாய் பலம் இழந்து இருப்பதே நல்லது. விருச்சிக லக்னம், லக்னாதிபதியும் அவனே, ஆறுக்குடையவனும் அவனே. இதே செவ்வாய் பகவான் மேஷ லக்னத்தில் இருக்கும் பொழுது அட்டமாதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் ஆகிறார். ஆனால் அதே செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது ரோகாதிபதியாகவும் அட்டமாதிபதியாகவும் ஆகும் பொழுது அட்டமாதிபதி தோஷம் மேஷத்துக்கு கிட்டுவதில்லை, ஆனால் விருச்சிகத்துக்கு கிட்டுகிறது. விருச்சிக லக்னம், கடுமையான வார்த்தைகள் அவன் பலனாக இருக்கும். கண் பார்வை தொல்லை சற்றே உண்டு. 10 இருந்து சுவர் பார்வை பெற்றால் மட்டுமே விருச்சிக லக்னத்தில் செவ்வாய்க்கு நல்ல பலன் கிட்டுகிறது. தனுசு லக்னம் 5ம் 12க்கும் உரிய ஆதிபத்தியத்தை பெறுகிறார். 5இல் உள்ள போது தொழில் முன்னேற்றம், குழந்தைகளால் பாக்கியம். 7இல் திருமண தடையை கொடுத்து பாதிக்கத்தான் செய்கிறார். 12இல் புத்திர பாவத்தை பாழ்படுத்துகிறார். மகர லக்னம் 4க்குரியவரும் 11க்குரிய லாபாதிபதியும் செவ்வாய் பகவானே. சுகாதிபதியாக வந்தாலும் சரலக்னமாகிய மகரத்திற்கு விருச்சிகம் பாதகஸ்தானம். இருந்தாலும் மகர செவ்வாய் பெருமளவு கெடுவலன்களை தரமாட்டார் மகர லக்னத்திற்கு. கும்பலக்னம் 3க்கும் 10க்கும் உடையவர், எளிமையானவர், நல்லபடியாக செய்வார். ஆனால் நம் அதிகமான மாரகஸ்தானமாக 8ஆம் இடம் மாரகஸ்தானமாக வந்து விடுவதால் நம் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடிவதில்லை கும்பலக்னத்தில். மீன லக்னம் தனாதிபதியாகவும் 2க்கும் 9க்கும் உடைய தனாதிபதி பாக்கியாதிபதி என்ற பலன்களில் வருகிறார். தர்மாதிபதியான செவ்வாய் 10க்குரிய கர்மாதிபதியான குருவுடன் சேர்ந்து மிக யோகமான பலன்களையே தருகிறார். செவ்வாய் ராசிகளில் நின்ற பலன். மேஷம் உயிரை பணயம் வைத்து தம் முயற்சியில் எல்லாம் செய்து முடிப்பார். துணிச்சலானவர், நல்ல உடல்வாகு உள்ளவர், மனபலம் உடல் பலம் கொண்டவர். காயம் தழும்பு வடு போன்றது தன் உடலில் எங்கேனும் காணலாம். ரிஷப ராசியில் செவ்வாய் நின்ற பலன். முரட்டுத்தனமான தோற்றம், எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் வாழ்க்கையில் சென்று கொண்டிருப்பது, யார் பேச்சுக்கும் அடங்காமல் இருப்பது, வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் மிகுந்ததாகவே காணப்படுகிறது. வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது மிக மிக கடினமாகவே உள்ளது. எளிதில் உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார். மிதுன ராசியில் செவ்வாய். சங்கீதம் ஈடுபாடு, நாட்டியம், நாடகம் இவைகள் வரும் அவர்களுக்கு. இனிமையான குரலுக்கு சொந்தக்காரரும் அவரே. கலையார்வமும் சுயநலமும் மிக்கவர்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்காக போராடுபவர்கள். கடகராசியில் செவ்வாய். உடலில் ஏதேனும் குறைபாடுகள் உண்டு, செல்வாக்கும் உண்டு. அறுவை சிகிச்சை நிபுணராக மாறுவதற்கு பல சாத்தியக்கூறுகள் உண்டு. பஞ்சமா பாதகை செயல்களை புரிவதற்கு தயங்க மாட்டார். செல்வச் செழிப்புடன் இருப்பார். கடல் கடந்த வாணிபம் கடக லக்னத்தில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு உண்டு. எதிர்காலத்து சிம்ம லக்னம். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார். அஞ்சா நெஞ்சமுடையவராக இருப்பார். எதையும் எதிர்த்து போராடும் போராளியாக இருப்பார். கன்னி ராசியில் செவ்வாய். இசை, சங்கீதம், நாட்டியம் இவர்களில் அவர்களுக்கு சிறிது ஈடுபாடு உண்டு. அழகானவர்கள், கவர்ச்சியானவர்கள், மெல்லிய குரலோசைகளும் அவருக்கு உண்டு. பிறரை ஏமாற்றி தான் பிழைக்கும் எண்ணமும் அவர்களுக்கு. சுயநலவாதிகளாகவே வருவார்கள். துளாராசியில் செவ்வாய். உயரமாக இருப்பார். கம்பீரமான தோற்றம், சுறுசுறுப்பானவர். இவர்களுக்கும் காதலுக்கும் ஒத்தே வராது. ஆனால் பல தோல்விகளை சந்தித்தாலும் காதலிப்பதை மட்டும் விடமாட்டார்கள் இந்த துளாராசிக்காரர்கள். சுக்கிரனின் ஆட்சி வீடு அல்லவா இது. விருச்சிக ராசியில் செவ்வாய். வீரதீரன், சாகசங்கள் புரிபவன், அஞ்சா நெஞ்சன், அரசு பணி சார்பில் ஆதாயம் கொள்பவன். இராணுவம், கப்பல், விமானம் போன்ற பணிகளில் அவனுக்கு எப்போதும் இடம் உண்டு. அரசாங்க உதவிகளை அவன் மரணிக்கும் தருவாய் வரை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சாத்தியங்களும் உண்டு. தனுசு ராசியில் செவ்வாய் பகவான். அறிவாற்றல் மிக்கவன், மனத்துணிச்சல் கொண்டவன், விரோதிகளை டோன்ட் கேர் என்று தள்ளி கொண்டு போபவன். நாட்டு நலத்தில் அதிக அக்கறையுண்டு. இவன் வயிற்றுக்கு பசியுண்டோ, இவனுக்கு கூழுண்டோ என்று யோசிக்க மாட்டான். ஆனால் நாட்டு நலனில் இவன் அக்கறை அதிகமாகவே உண்டு. இருந்தாலும் சந்தோஷத்திற்கு அவன் வீட்டில் பஞ்சம் இருக்காது. மகரத்தில் செவ்வாய். காவல்துறை, இராணுவத்துறை, தீயணைப்புத்துறை போன்ற பதவிகளில் அவர்களுக்கு இடம் உண்டு. அபரிமிதமான துணிச்சல் மிக்கவன், உயிரை துச்சமாக மதிப்பவன், கடமைக்காக தன் உயிரையும் பணயம் வைப்பவன். போர் புரியும் வீரர்களாகவும் அதிகமான அதிகாரிகளாகவும் இருப்பார்கள். உண்மைக்காக உழைக்கக்கூடியவர்கள்.
குழந்தை பாக்கியத்திற்கு குறை என்றும் இருக்காது. சந்தோஷமான வாழ்க்கை, சகோதர உறவில் சுமூகம் உண்டு. கும்பலக்கணத்தில் செவ்வாய். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள், உண்மைக்கு உறைவிடமாக இருப்பவர்கள், ஆடம்பரமானவர்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அவர்கள் எளிமையான வாழ்க்கையே ஏற்றுக்கொள்வார்கள். தேர்தலில் அவர்களுக்கு இடமும் உண்டு. மீனத்தில் செவ்வாய். நல்லவர்கள், உயர்ந்த லட்சியம் உள்ளவர்கள், தன்னலம் இல்லாதவர்கள், அஞ்சா நெஞ்சம் உள்ளவர்கள். எதிரியை விரட்டி தன் இலக்கை எந்நேரமும் அடைவார்கள். வாழ்க்கை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சந்தோஷம் காண்பது மீன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் இருக்கும் பொழுது சற்று அரிதுதான். செவ்வாய் பாவகங்களில் நின்ற பலனை பற்றி பார்ப்போம். லக்னத்தில் செவ்வாய், அதாவது 1ஆம் இடத்தில் செவ்வாய். பணபலம், துணிச்சல், தழும்பு, காயம், முன்கோபக்காரர், முரட்டு சுபாவம், சிவந்த கண்கள், மெலிந்த உடல், பெருத்த வயிறு. 2இல் செவ்வாய், சிவந்த கண்கள், மற்றவர்கள் அஞ்சி ஓடும்படி நடந்து கொள்வார்கள். ஆனால் நாம் ஜோதிடர்களாக இருக்கும் பொழுது 2இல் செவ்வாய் என்று நாம் எண்ணும் பொழுது வாக்கு பலிதம் என்று ஒன்று உண்டு நமக்கு. அந்த வாக்கு பலியத்தை முழுவதுமாக 2ஆம் இடத்திலிருந்து தருபவர் நம் செவ்வாய் பகவானே. இவர்கள் சாபமிட்டால் அந்த சாபத்தை யாராலும் திருப்பி வாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் சாபம் பலிக்கும். அதனால் இவர்களை கண்டால் யாரும் ஓடி அஞ்சி நடுங்குவர். 3இல் செவ்வாய், குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்காது. விசாலமான அறிவிருக்கும். துணிச்சல்காரர். தன்னுடைய சகோதரர்களால் எந்த விதமான உறவும் அவர்களுக்கு இருக்காது. சகோதர ஸ்தானமாக இருந்தாலும் இருக்காது. செவ்வாயின் இதனால். 4இல் செவ்வாய், பெற்றோர் சுகம் இல்லை. வீட்டு பக்கத்திலேயே ஸ்கூல் இருக்கும், அங்கேயும் கூட கொண்டு குழந்தைய ஹாஸ்டல் தான் விட்டுருப்பாங்க. அம்மா அப்பா வச்சு அந்த குழந்தையை வளர்த்த மாட்டாங்க. இடம் விட்டு இடம் பெயர்தல் 4ஆம் இடத்தில் செவ்வாயின் வேலை. எப்படி இருந்தாலும் அவர் காலி பண்றது அவரோட வேலையை அவர் பண்ணிடுறாரு. குழந்தையை கொண்டு ஹாஸ்டலில் விட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. பெற்றோர் சுகம் குறைவு. தாயாருக்கு தோஷம். ஆனால் 4ஆம் இடம் என்பதால் தாயார் ஜாதகருக்கு தடையில்லாத கல்வியை கொண்டிருப்பார். விளையாட்டில் ஆர்வம், மொழிப்பற்று இருக்கும். கலை, இலக்கியம் போன்றவற்றில் ஆசை உண்டு. வெளியில் பராக்கிரமசாலி. வெளியூரில் செட்டிலாவது அவருக்கு நல்லது. சொந்த நிலம், சொந்த வண்டி, சொந்த வாகனத்தில் வாடகை வருமானம் அவருக்கு கிட்டும். 5இல் செவ்வாய், 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது செவ்வாய் பகவான் எல்லாவற்றையும் எதிராகவே செய்து 5ஆம் இடத்தினுடைய சுபத்துவத்தை முழுமையாக கெடுத்து விடுகிறார். தாய் சுகம் கெடும். புத்திர பாக்கியம் திருப்தி இல்லை. சொத்துக்கள் அழியும். கண்மூடித்தனமான செலவு. வரவை பற்றி எந்த விதமான கவலையும் இருக்காதவர்கள், எந்த விதமான ஆன்மீக ஒழுக்கமும் இல்லாதவர்கள், குடி, போதை, பெண் பழக்கம், எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் இருப்பதால் இவர்களுடைய சொத்து கரைந்து இவர்களுடைய பூர்வீக சொத்து ஒன்றும் காப்பாற்றப்படாமல் போய்விடுகிறது 5ஆம் பாகத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது. 6இல் செவ்வாய், துணிச்சலானவர். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு உதாரணமாக இப்பாவியான செவ்வாய் மறைவிடமான 6ஆம் இடத்தில் நல்ல பலன்களையே செய்வார். எத்தனை விரோதிகள் இருந்தாலும் சமாளித்து மிஞ்சி விடுவார். தேர்தலிலும் இவருக்கு வெற்றியுண்டு. ஆனால் வீட்டில் மட்டும் இவருக்கு மரியாதை கிஞ்சித்தும் கிடைப்பதில்லை. 7இல் செவ்வாய், நம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். கழத்திரம், திருமணம், தடைபட்ட திருமணம், இது நாம் எல்லோரும் அறிந்ததேதான். ஆனால் நிலத்தில் சகோதரர்களிடத்து சற்று லாபமான உணர்வுகளை எதிர்பார்க்க முடியும். ஒரு நிலம் உண்டு, ஒரு வீடு உண்டு, விற்கும் பொழுது அவர்களுக்கு அதீதமான லாபம் கிட்டும். சகோதர உறவுகள் இவருடன் சுமூகமாக இருப்பார்கள். திருமணம் என்பது தடைபட்ட தாமதப்பட்ட திருமணம் தான். இது நாம் அனைவரும் அறிந்ததே. 8இல் செவ்வாய், ஆயுள் கெடும், ஆரோக்கியம் கெடும், கண் பார்வை தொல்லை உண்டு, சகோதர உறவு சுகமில்லை, தகப்பன் சுகமில்லை, புத்திரபாக்கியம் குறையுண்டு. எளிமையான வாழ்க்கை, ஆடம்பரமில்லாத வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த 8இல் செவ்வாய் உள்ள மனிதர்களாக இருப்பார்கள். 9ஆம் இடம், தந்தைக்கும் தந்தை வழி உறவுக்கும் தோஷம். வன்முறையாளர்கள், பழிக்கு பழி செய்வார்கள், சுயநலவாதிகள். ஆனால் அரசு ஆதாயம் உண்டு. தந்தை சகோதரனை விட தான் சொத்து சேர்த்து தன்னுடைய சொத்தை முன்னிறுத்துவதில் முன்னேற்றமாக இருப்பான். தாய் தந்தை பூர்வீகத்தில் பாட்டன் பாட்டி சொத்து இருந்தாலும் அந்த சொத்தை இவனால் அனுபவிக்க முடியாது 9இல் செவ்வாய் இருக்கும் பொழுது. 10இல் செவ்வாய், 10இல் திக்பலம் அல்லவா, நாம் சொல்லவே வேண்டாம். 11இல் செவ்வாய், சொல்ல முடியாது செய்ய முடியாது என்ற எந்த ஒரு வார்த்தையும் அவனுடைய அகராதியில் இருந்ததே இல்லை.
அதிர்ஷ்டம் உள்ளவன், அனுபவ அறிவுள்ளவன், பேச்சு திறமை உள்ளவன், தொழிலில் முன்னேற்றம், பெண்மோகம் கொண்டவன், தானாக சம்பாதித்து தன் மூதாதையர்களை விட இவன் பொருள் சேர்ப்பான். 11ஆம் இடம் லாபஸ்தானம் அல்லவா. 12இல் செவ்வாய் நாத்திகவாதியாக இருப்பான். குடும்பத்திலிருந்து தொடர்ந்து வரும் எந்த விதமான நீதி நெறிமுறைகளுக்கு ஒவ்வாதவனாக இருப்பான். 12இல் செவ்வாய் இருக்கும் பொழுது சூதாடுவான், பெண்மோகம் கொண்டவன், ஒன்றுக்கு மேலான திருமணத்தை செய்து வைப்பான். குடும்பத்திற்கு பயன்படாது போகும் எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் அதை அழிப்பதில் மட்டுமே அவன் இருப்பான். கோச்சார பலனும் செவ்வாயும். ஜென்ம ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கு மேல் கோச்சார கிரகங்கள் வரும் பொழுது அதனால் உண்டாக்கும் தாக்கங்களே கோச்சார பலன் என்று சொல்லப்படுகிறது. நாம் அதிகமாக போக விரும்பவில்லை, முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். செவ்வாய் திசையின் புத்திகள். செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி அதிகமான உஷ்ணமான உடம்பிற்கும் விஷக்கடியும் உயிர் ஆபத்தும் உண்டு. செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி 4 மாதங்களும் 27 நாட்களுமே. செவ்வாய் இரத்தக்காரகன் என்பதால் ஒரு சில பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை நோயிலிருந்து சிறிது இரத்தப்போக்கு உண்டாகலாம். ஆண்களாக இருந்தால் மூலம் இந்த மாதிரி நோய்கள் உண்டாகலாம், இரத்தப்போக்கு உண்டாகும். அவர்களுடைய சொந்த சுயமாக சம்பாதித்ததில் அவர்களுடைய பிரிவினைகள் அந்த திசை காலத்தில் நடக்கும். செவ்வாய் திசையில் ராகு புத்தி 1 வருடம் 18 நாட்கள் மட்டுமே. சோதனை வேதனைகள் அதிகம், ஆரோக்கியக்கேடு உண்டாகும். சிறிதளவு நிம்மதி கூட இல்லாத திசைதான் இந்த செவ்வாய் திசையில் ராகு புத்தி. செவ்வாய் திசையில் குரு புத்தி 11 மாதம் 6 நாட்கள் கொண்ட செவ்வாய் திசையின் குரு புத்தி ராகு திசையில் எந்த பலன்களை அவர் அனுபவித்தாரோ அதே போன்ற ஒரு கடுமையான பலன்களே பாதி வரை இருக்கும். பாதி வரை இருக்கும் பொழுது மீதி இருக்கும் 5 மாதம் சொற்ப நாட்களே குரு திசையில் அவனுக்கு நல்ல பலன்கள் கிட்டுகிறது. ஒரு ஆங்கில கவியின் வார்த்தை ஒன்று எனக்கு இப்பொழுது நினைவு வருகிறது. லைஃப் இஸ் a pendulum which swings between tear and smile. கடிகார முள்ளின் நடு ஊசலானது மனித வாழ்க்கையின் ஒரு சிரிப்புக்கும் ஒரு கண்ணீர் துளிக்கும் நடுவே ஊசலாடி கொண்டு இருக்கிறது என்று சொல்வார்கள். செவ்வாய் பகவான் நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார். குரு புத்தியில் அதிக நல்ல பலன்களே உண்டு. ஏனெனில் ராகு புத்தியில் அனுபவித்த கஷ்டங்களை நிறுத்தி குரு புத்தியில் சற்று சுகத்தையும் கொடுப்பார். அவருக்கு எல்லா விதத்திலும் வெற்றி உண்டு. விரோதிகள் வந்து தன்னிடம் சரணடைந்து விடுவார்கள். மனைவி மக்களுடனும் நல்ல அனுசரணையான அன்பு உண்டு. செவ்வாய் திசையில் சனி புத்தி 1 வருடம் 1 மாதம் 9 நாட்கள். அடிதடி, பிறந்த உறவுகளுடன் சண்டை இதெல்லாம் இருக்கும். பில்லி சூனியம், ஆயுதத்தால் தாக்கிக் கொள்ளுதல் இதெல்லாம் செவ்வாய் திசையில் சனி புத்தியில் நடக்கும். தோஷங்களும் உண்டு. சோகமே தாண்டவமாடும் செவ்வாய் திசையில் சனி புத்தி யாருக்கும் நற்பலன்களை தந்ததாக இல்லை. செவ்வாய் திசையில் புதன் புத்தி 11 மாதம் 27 நாட்களை கொண்டது. மனதில் புத்துணர்வு தோன்றும், நில விஷயத்தில் லாபம் உண்டாகும், தொழில் வருமானம் உண்டாகும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஒரே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டும் நம்ம இந்த செவ்வாய் திசையில் புதன் புத்தியில் பார்க்க முடிகிறது. பிறன்மனை நோக்கா பேராண்மை என்பார்கள். ஒரு ஆண் அடுத்த பெண்ணிடம் மோகம் கொள்வது. எனக்கு கம்பநாடனின் ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது. போர்க்களம், கும்பகர்ணன் ராவணனை நோக்கி சொல்கின்றான், பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை, நன்றே நம் கொற்றம் என்று சொல்வான். பேராண்மைக்கும் ஆண்மைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. பேராண்மை வரும்பொழுது நான் சொல்கிறேன், ராவணன் இருந்தது வெறும் ஆண்மை மட்டுமே. செவ்வாய் திசையில் கேது புத்தி. பேய் பிசாசு போன்ற சொல்களிலும் அவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டு. ஆரோக்கியம் கெடும், மனைவிக்கானும் அல்லது குழந்தைகளுக்கானும். பெண்களால் கலகம் உண்டு. வேதனைகளை அனுபவிக்க நேரிடும். பணம் தொலையும். வேதனை 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 தான். செவ்வாய் புத்தியில் கேது என்பவன் சுருக்கம், சேது என்பவன் ஞானக்காரகன். இதில் எந்த விதமான சந்தோஷங்களுக்கும் நாம் எதிர்பார்க்க முடியாமல் தான் போகிறது. செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி. சில சரும நோய்கள் ஏற்படலாம். பெண்களினால் சிறு சிறு சலப்பு உண்டாகும். ஆனால் வெற்றி பெற்று மீண்டு எழுந்து விடுவான். செவ்வாய் திசையில் சூரிய புத்தி. தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது. தந்தையும் மகனும் பிரிந்தே இருப்பார்கள். ஓரளவு கஷ்டங்கள் தீரும். மனைவிக்கு
நோய் உண்டாகும், ஆரோக்கியம் கெடும். செவ்வாய் திசையில் சந்திர புத்தி புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். வீடு, நிலம், வண்டி, வாகனத்தில் வருமானங்கள் கொடுக்கும். செய்யும் தொழிலில் மாற்றத்தையும் செய்யும் தொழிலில் ப்ரமோஷன் உயரத்தையும் கொடுக்கும். யோகமளிக்கும் செவ்வாய் திசை ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், விருச்சிகம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எந்த விதமான யோக பலன்களையும் அளிப்பதில்லை. செவ்வாய் தோஷத்தை பற்றி சிறிது சிந்திப்போம். லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருக்கும் பொழுது நாம் செவ்வாய் தோஷம் என்கிறோம். நாம் செவ்வாயை உறுதி செய்து விட்டோம். செவ்வாய்க்கு பார்க்கும் பொழுது லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும், சுக்கிரனுக்கும் பார்க்க வேண்டும், ராசிக்கும் பார்க்க வேண்டும். இந்த 3 விதத்திலும் பார்த்துத்தான் நாம் செவ்வாயை உறுதி செய்ய வேண்டும். ஜோதிடர்களாகிய நம்மால் பல பெண்களின், பல இளைஞர்களின் வாழ்வு சற்று திக்குமுக்காட வைத்து விடுகிறது. இதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். செவ்வாயின் நிவர்த்தி, செவ்வாயின் விதிவிலக்கு என்று பார்க்கும் பொழுது 32 மொத்தமாக வருகிறது. 32 சொற்கள் வருகிறது. இதில் விலக்கு, இதில் விலக்கு, இதில் விலக்கு. நான் அதை படித்த பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். நான் இன்று இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டதற்கு காரணமே அதாகத்தான் இருக்கும் என்று விளைகிறேன். மேஷ, விருச்சிக லக்னங்களுக்கு செவ்வாயின் தோஷம் இல்லை, ஆட்சி வீடாக வருவதால். சனியின் பார்வை, குருவின் பார்வை, சந்திரனின் பார்வை உள்ளவர்களுக்கு செவ்வாயின் தோஷம் இல்லை. சந்திரன் கூட இருக்கும் பொழுது செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. புதன் தனித்த புதனாக இருக்கும் பொழுது தோஷம் இல்லை. வளர்வரை சந்திரனாக செவ்வாய் கூடி இருக்கும் பொழுது அந்த செவ்வாய்க்கும் தோஷம் இல்லை. கடக சிம்ம லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பதே இல்லை. கடகத்தில் நீசமாகும் செவ்வாய்க்கும் மகரத்தில் உச்சமாகும் செவ்வாய்க்கும் தோஷம் என்பதே இல்லை. தனுசு, மீனம் ஆகிய லக்னங்களை பார்க்கும் பொழுது செவ்வாய் 8ஆம் இடத்தில் நிற்கும் பொழுது அந்த செவ்வாய்க்கும் தோஷமில்லை என்று போகிறது. பாவ கிரகங்களான, நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் கூட இருக்கும் பொழுது, ராகுவும் கேதுவும் 2 பேரும் ஒண்ணுமா இருக்க மாட்டாங்க, தனித்தனியாக இருப்பாங்க. ராகு ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது, செவ்வாய் கூட இருக்கும் பொழுது செவ்வாய் தோஷம் விலக்கு பெறுகிறது. நீச்ச குருவுடன் சேர்ந்த செவ்வாய்க்கும் விலக்கு உண்டு. செவ்வாய் இருக்கும் ராசிநாதன் ஆட்சியாக இருக்கும் பொழுது அப்பொழுதும் தோஷம் இல்லை. சூரியனின் 7ஆம் பார்வை செவ்வாய்க்கு கிட்டுமானால் அப்பொழுதும் தோஷம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. செவ்வாய் தோஷங்களுக்கு சிறியதாக ஒரு பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். நம்முடைய 9 கிரகங்களால் ஆட்டுவிக்கப்பட்டவர்கள் தான் நாம். எந்த கிரகம் நமக்கு தொல்லை தருகிறது என்று நமக்கு புரிந்த பின் அந்த கிரகத்திற்கான கிரக பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். பரிகாரங்கள் என்பது அந்த கிரகம் நமக்கு கொடுக்கும் செயல்பாட்டையும் அதன் இயக்கத்தையும் தடுப்பதற்காக அல்ல. அது கொடுக்கும் நல்லதையும் கெட்டதையும் நிறுத்துவதற்காக அல்ல. அந்த கிரகம் நமக்கு கொடுக்கும் தீவிரமான கெடுபலன்களை சற்றே குறைத்துக் கொள்வதற்காகத்தான். மழை பெய்கிறது, ஒரு குடை பிடிக்கிறோம், நம்மால் காத்துக்கொள்ள முடிகிறது. இதுவே நாம் செய்யும் பரிகாரம் ஆகும். பரிகாரங்களுக்கு 10,000 20,000 என்று ஜோதிடர்களாகிய நாமல்ல வாங்குபவர்கள், அவர்கள் வாங்காது இருந்து எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்பது எனது ஒரு சிறிய ஆவல். இந்த இடத்தில் செவ்வாயும் சனியும் உங்களுக்கே தெரியும், போராட்ட கிரகங்கள். 2ம் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது போராட்டமாகத்தான் இருக்கிறது. தற்கொலை எண்ணங்கள் தூண்டப்படுகிறது. மாறுபட்ட மதம், மாறுபட்ட பொருளாதாரம், மாறுபட்ட திருமணம் இது நடக்கப்படுகிறது. செவ்வாயும் சுக்கிரனும் என்று ஒரு கிரக சேர்க்கையை கண்ட உடனேயே நம் கண்ணில் படுவது, திருமணத்திற்கு முன்பே தவறான உறவில் இவர்கள் இருந்திருப்பார்கள் என்ற ஒரு அச்சை குத்தி விடுகிறோம். அந்த ஒரு கெட்ட பார்வையிலிருந்து நாம் இதை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் அப்படி தவறு செய்தவர்களாக இருக்க முடியாது. செவ்வாய் சுக்கிரன் பார்வை அவரை தவறான வழியில் அழைத்து செல்லும். தன்னுடைய மனதில் ஒரு ஆன்ம பலத்தை உள்ளவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வார்கள். அழகான வீடு, செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கும் பொழுது அழகான வீடு, அழகான மனைவி, அழகான வண்டி வாகனம் எல்லாரையும் அந்த நேரத்தில் அவனுக்கு கிடைக்கும். இளமையில் திருமணம் நடக்கும், உறவில் திருமணம் நடக்கும், மனைவி பேரில் வீடு வாங்குவார், நல்ல வருமானம், நல்ல சம்பளம் இருக்கும். இத்தனை நல்ல பலன்களும் இருக்கும் பொழுது செவ்வாய் சுக்கிரன் இணைவு
ஒரு ஒரு அசிங்கமான முத்திரை குத்தப்பட்ட உறவாக இருக்கும் என்று ஜோதிடர்களாகிய நாம் சொல்வதை இனி கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுதல் நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது என்று விரும்புகிறேன். நான் செவ்வாயும் மாந்தியும் இளைய சகோதரன் இருக்காது, இருந்தாலும் அந்த சகோதரனை அந்த மாந்தி வளர விடாது, தடுத்துவிடும். செவ்வாயும் புதனும் இரட்டை மனம் அல்லவா, மறுமணம் உண்டு. இரட்டைத்தன்மையான புதன் பள்ளி பருவத்து தடை உண்டு, 2 பதவி உண்டு, வாடகை வருமானம் உண்டு, தன் தொழில் அவருக்கு லவிக்கும். செவ்வாயும் கேதுவும், கேது ஞானக்காரகன். 5 விரல்களும் ஒடுங்கினால்தான் ஒரு சிறு வளையல் கூட நம் கைக்குள் போகும். நம்மை ஒடுக்கி நம்முடைய விகாரமான எண்ணங்களை வழிநடத்தி செல்பவர் கேது பகவான். ஆனால் செவ்வாய் பகவான் கோபக்காரகன், ஆணவக்காரகன், சத்துருக்காரகனாக இருக்கும் பொழுது அந்த செவ்வாயும் கேதுவுடன் சேரும் பொழுது நமக்கு ஒரு சில இடங்களில் நல்ல பலன்களையே தரச் செய்கிறார். செவ்வாயும் சூரியனும் 7ஆம் பாவத்தில் பிரிவினை, இழப்பு ஏற்படும். களத்திரத்துடன் நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்காது. திருஆவினன்குடி கோவிலில் போய் சூரியன் செவ்வாய் உள்ளவர்களை கண்டவுடனே நாம் சொல்வது என்ன? இவர்களுடைய திருமண வாழ்வை லவிக்காது, இவர்களுடைய திருமண வாழ்வு நன்றாக இருக்காது. அப்படி சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் உங்களிடம் திருமண பொருத்தம் பார்க்க வரும் பொழுது அவர்களை நீங்கள் திருஆவினன்குடி கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம். ஒருவேளை திருமணம் செய்தவர்கள் உங்களிடம் வந்து இப்படி சொல்லும் பொழுது நீங்கள் திருஆவினன்குடி போய் வருடத்திற்கு ஒரு முறையாவது வணங்கி வாருங்கள் என்றும் சொல்லலாம். வீரம் என்பது கருணையும் மனிதாபிமானமும் ஆன்ம பலமும் கொண்ட வீரமாக இருக்க வேண்டும். இந்த கலிகாலத்திலும் நாம் ஒவ்வொருவரும் அறவழியில் நிற்போம், அனைவரையும் நிற்கவும் செய்வோம். பேராண்மை கொண்டவன் ராமபிரான், ஆண்மை கொண்டவன் ராவணன். போர்க்களத்தில் தான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது ராவணன் புலம்புகின்றான். கும்பகர்ணன் இறந்து விட்டான், மகன் இறந்து விட்டான், தனித்தே நின்று அலறுகிறான். சிவனோ அல்லன், நான் முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரம் எல்லாம் அடுகின்றான், தவனோ எனின் செய்து முடிக்கும் தரன் இலன், இவனோதான் அவ்வேத முதல் காரணன் என்று சொல்கிறான். பேராண்மையுள்ள செவ்வாய் நம்மை நல்ல வழியில் நடத்தி செல்லும். ஆண்மையுள்ள செவ்வாயாக நாம் அதை பார்க்காமல் பேராண்மையுள்ள செவ்வாயாக நாம் பார்க்கும் பொழுது ஆரல் நாயகன் நம்மை எப்போதும் வழி நடத்தி செல்வார் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. வாழ்க நமது ஜோதிடம், வாழ்க நமது ஒற்றுமை, அனைவருக்கும் நாம் வழிகாட்டியாய் இருப்போம். வாழ்க வையகம். எனது குருமார்களை பணிந்து, எனது தாய் தந்தையரை பணிந்து, திருப்பூர் சகோதரிகளின் தூண்களாக நிற்கும் மேடம் கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் மேடம் ஈஸ்வரி அவர்களுக்கும் என் குரு வணக்கத்தை மீண்டும் உரித்தாக்கிக் கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறதெல்லாம் படபடன்னு ஒருத்தர் பேசுவாங்க, நிறுத்தி பொறுமையாக பேசுவாங்க. இவங்க எப்போவுமே ஒரு கவிதை நயத்திலேயே பேசுவாங்க. மிக அருமையாக விளக்கங்கள் கொடுத்தாங்க. செவ்வாயை பற்றிய விளக்கங்கள். ஆரல் நாயகன் அப்படின்னா செவ்வாய் சொன்னீங்களா? ஓகே. அது மாதிரி ஒவ்வொரு டைமும் இவங்க கருத்தரங்குக்கு வரும்போதெல்லாம் தன்னுடைய அந்த டைட்டிலை வந்து நல்ல தமிழ் பெயராக சொல்லுவாங்க. அது இந்த நூலில் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கரெக்டாக எடுத்து சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அவங்க கரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னா அதை தேடி எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த தேடுதல் ஒன்று இருக்கும்போது தான் நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதான். மேடமும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. திருப்பூர் சகோதரிகள் சார்பாக மேடம் அவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது. அதாவது அவங்க பேர்லையே இலக்கியம் இருக்குது. ஏலிசை வல்லவி. ஃபஸ்ட்டு இந்த பேரை கேள்விப்பட்டோன்னே நாங்களாம் பிரமிப்பாக பார்த்தோம். அதே போல் அவங்க பேச்சுகள் நம்மளுக்கு சுட்டுப்பட்டால் இலக்கியம் வராது. ஆனால் அவங்களோட பேச்சில் ஒவ்வொரு வார்த்தையிலும் இலக்கியம் கலந்து அழகாக பேசுவாங்க. வாழ்த்துக்கள் மேடம்.
தூண்கள்னு சொன்னாங்க. 4ம் சேர்ந்தால் தான் ஒரு பில்டிங் நல்லா நிலைச்சு நிற்கும். நாங்கள் 2 பேருன்னா உங்களோட ஆதரவு ஒரு தூண், குருமார்களோட ஆதரவு ஒரு தூண், 4 தூண்கள் தான் ஒரு கட்டடம் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. நன்றி.